வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். கடைசியாக இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள். இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம், இந்த 3 மாதங்களும் ஒரு ஜாக்பாட் தான். உங்களுக்கு ஜென்ம சனி ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் பற்றி நம்மலாம் கவலைப்பட போகிறதே கிடையாது. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு ஜுஜுபி மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வரக்கூடிய வழிகளை அப்படியே தொடச்சிட்டு போகக்கூடிய நபர்கள் இந்த மீன ராசி என்பர்கள். இந்த மீன ராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி, 7.5 சனின்னு சொல்கிறத விட இவர்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜென்ம சனியினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம மீன ராசி என்பர்கள். இவர்களினுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்களுடைய தெய்வ பலம் முழுமையாக கூட இருக்க போது அந்த தெய்வ பலத்தினால எல்லாத்தையும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு. நிறைய மீனராசி என்பர்களினுடைய தொழில் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் விரிவடைவதற்குண்டான ஒரு நேரம். தொழில் ரீதியான பல முயற்சிகளை செய்து அதற்குண்டான ஒரு விரிவாக்கங்களையும் செய்து நல்ல ஒரு வருமான வளர்ச்சியை அடையிறதுக்குண்டான ஒரு நேரம். உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெறதுனால கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் 100% இந்த 2025 முடிவதுக்குள்ள நீங்க அச்சீவ் பண்ணியே ஆகணும். ஆகலைன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஏதோ ஒரு குறைபாடு இருக்குன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு உறுதியான ஒரு மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைகிறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஸ் பெரிய அளவுக்கு உங்களை நம்பி இல்லை, உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை உங்களை நம்பி எதுவும் முடிவெடுக்க மாட்டாங்க, அவங்களே தன்னிச்சையாக செயல்பட போகிறாங்க அப்படின்றத இந்த சுக்கிரன் நீச்சம் ஆகப்பட்டது உங்களுக்கு இதை விரிவாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால் பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களுடைய கணக்கு வழக்குகளை ரொம்ப கேர்ஃபுல்லாக க்ளோஸாக நோட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுலேருந்துலாம் சில தேவையில்லாத ஒரு ஏமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மீனராசி என்பவர்களுக்கு நமக்கே 7.5 சனி நடக்குது, உங்களுக்கு இப்படிலாம் எதிர்பார்ப்புகள் இருக்கலாமா? இருந்தால் அதில் பிரச்சனைகள் தானே வரும். அதெல்லாம் இல்லாமல் எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு நீங்கள் வரன்களை தேட பாருங்கள். கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படின்றது இந்த மீனராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய தனக்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உங்களுடைய 9ஆம் இடத்துல ஆட்சி பெற போறார். இந்த காலகட்டம் 9, 10 இந்த மாதிரியான இடத்துல ஆட்சி பெறதுனால கண்டிப்பாக குடும்பத்துல நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காக நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு, சோர்ஸ் ஆஃப் இன்கம், 2 விதமான ஒரு இன்கம் வர்றதுக்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கு. நிறைய ஒரு பிரயாணங்கள் இருந்து இருக்க போகுது. ஆன்மீக பிரயாணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த 3 மாதத்துல பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் இருந்தாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு பிரயாணங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்துல இந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் தன்னுடைய 4ஆம் பார்வையாக அந்த விருச்சிக ராசியில இருக்கும்போது 4ஆம் பார்வையாக அந்த ராகுவை பார்க்கறதுனால இந்த மீன ராசி என்பவர்களுக்கு தான் கொஞ்சம் நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு டைம். தொழில் ரீதியாக நெருக்கடியாக இருக்கலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான நெருக்கடிகளாக இருக்கலாம், எங்கேயாவது போகும்போது விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு. இதெல்லாம் ஏன் மீன ராசிக்கு மட்டும் நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம சனி உங்களுக்கு தான். அதனால எந்த நேரத்தில் உங்களை வளைச்சு போடணும் அப்படின்றது அந்த சனி பகவான் ரெடி ஆயிட்டார். நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இது நாள் வரைக்கும் வக்ரமாகவே இருந்தார். அதனால செவ்வாயினுடைய பார்வையெல்லாம் அங்கே செல்லவே செல்லாது. இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால நவம்பர் மாதத்திலிருந்து இந்த மாதிரியான அந்த செவ்வாயினுடைய பார்வைகள்லாம் தேவையில்லாத விபத்துக்களை கொடுக்கறதுக்கு, உங்களுடைய சுகவீனங்களை குறைப்பதற்கு உண்டான வழிகளெல்லாம் அந்த சனி பகவான் உங்களை தேடுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால அதுலலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த இடத்துக்கு போனாலும் நல்ல ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. அந்த தெய்வத்தினுடைய ஒரு ஃபோட்டோவோ ஏதோ ஒன்று சின்னதாக ஹேண்டியாக ஒரு பர்ஸில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்காது. வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள், நிறைய வேலை விடுவீங்க. வேலை விட்டு ஜனவரி,
பிப்ரவரியில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். நவம்பரில் நிறைய பேருக்கு மீனராசி என்பர்களுக்கு வேலை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அபாயம்லாம் இல்லை, ரொம்ப அசால்ட்டாக விடுவீங்க, என்னால் அந்த வேலையை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியாக ரொம்ப அசால்ட்டாக விடக்கூடிய ஒரு தருணமாகலாம் இருக்கும். திரும்பியும் மீண்டும் ஜனவரி பிப்ரவரியில் அந்த வேலையை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கால சூழ்நிலையும் வந்துடும். அதனால் ஃபுல் மாற்றங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த மீனராசி என்பர்கள் இருக்க போறீங்க. இந்த காலகட்டம், இந்த 3 மாதங்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு தொழில் வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கும் வெளிநாட்டில் நீங்கள் சுயமாக தொழில் தொடங்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த காலகட்டம் நிறைய வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த மீனராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் முதலே சொன்ன மாதிரி வெளியில் எங்கே போனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உடல் நலன், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் மதிப்பு, அதாவது பணத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யார்கிட்டையாவது வருமானத்தை கொடுக்கறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிறைய ஒரு கைமாற்றத்தெல்லாம் வாங்குறது, பணம் வாங்கல் கொடுக்கல பார்த்தீங்கன்னா பெருமளவு கவனத்தோடு இருக்கணும். சின்ன ஏமாற்றம் பெரிய வழியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.